ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வெரி வெல். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஹெல்த்தியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ், கீரைகள், நட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் அதிகமாக நம்ம சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடான ஜூஸஸை அதிகமாக எடுத்துக்கணும். பேசிக்காக வெளியிலலாம் வாட்டர் மெலன்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி ஹோம்மேடாக ஜூஸ் மேக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன அடிக்கடி இவங்க சேனலில் ஹெல்த்தி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டிப்ஸே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹியூமன் பீயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும், ரெண்டு பக்கமுமே 100% ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட திங்கிங்கும் சரி, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸும் சரி பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ்லேருந்து நம்மளால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது நம்மளுடைய ஃபிசிக்கலி மென்டலி 100% ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. நம்மளால் என்ன முடியுமோ அவ்வளோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் சொல்லலை, ரொம்ப லோவஸ்ட்டாகவும் சொல்லலை. இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக பண்ணக்கூடியது தான். கேரட் ஜூஸு, பீட்ரூட்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான வெஜிடபிள்ஸ், கீரைகள், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இதெல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸிலும் சரி, நான் பார்த்த வரைக்குமே சரி, நம்மளுடைய ஹெல்த்தை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலை, கவனிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அமௌண்ட் ஒரு பக்கம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தாலும் உடம்பு ஏதாவது டிசீசஸ், நோய்கள் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அதை தாங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதில் என்னென்னலாம் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது பாருங்கள். சப்போஸ் ஜாப் போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஜாப் போக முடியாது. ஸ்கூல் போகிறாங்க, காலேஜஸ்னால் லீவ் எடுக்க வேண்டியது இருக்கும், பிரேக் எடுக்கணும். ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணணும்னா ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கறது. இப்போ பேஷண்ட்டாக இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஃபுட்டு ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு தனியாக ஃபுட்டு ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். டிசீஸ் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா அதனால் வரக்கூடிய வலிகளை, பெயினை அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். ஒன்று சொல்லுவாங்க, தலைவலி வந்தால் கூட அது அனுபவிக்கிறவங்களுக்கு, வந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஹோம்மேடாக கேரட் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஓகேவா? ஆமாம், ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ கடைகளில் கூட குழந்தைங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பாட்டில் பேக்கேஜஸில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. எனக்கு கொஞ்சம் வேங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, இதில் ஒரு பியூட்டி டிப்பும் இருக்குது. நம்ம டெய்லியும் ஒரு சின்ன டம்ளர் அளவு கூட அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லி நம்ம வெய்யமு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ், நம்மளுடைய ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். தினமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறப்போ பிம்பிள்ஸே இல்லாமல் கிளியர் ஸ்கின்னாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கிற வரைக்கும் விடமாட்டாங்களாட்டுக்குது. நான் ஜூஸை குடிச்சிடுறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஹோம்மேடாக ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ரொம்ப சேஃப்டியாக இருங்க.